ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். ஆசீர்வாதங்களை அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தருகின்ற எங்களின் தாயான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் பரிவும் கருணையும் இவ்வுலகின் அனைத்து பகுதிகளிலும் வியாபித்துள்ளது. தாயே, அதனை பெறுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு அளித்துள்ள எங்களின் தாயான தாங்கள் நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தில் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ. கவனத்தை நாம் அவ்விடத்திலேயே வைத்து அன்னையிடம் முழு மனதோடும் பக்தியோடும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனையில் நம்முடைய கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலும் இதயத்திலும் இருக்க வேண்டும். அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாம் நம்முடைய வலது கையில் உணர முடியும். அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவிலும் உணர முடியும். அன்னையிடம் சரணாகதி என்பது நம்முடைய இதயபூர்வமாக இருக்க வேண்டும். வெளி வார்த்தைகளாலோ செயல்களாலோ கிடையாது. நாம் இதயபூர்வத்தோடு பக்தியுடன் அன்னையிடம் சரணாகதி அடையும் பொழுது அவரது பண்பை பரிபூரணமாக பெற்றிட முடியும்.
மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நிலை பெற்றிருக்க தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் மாயைகளையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களுக்குள் தூய கவனமும் தூய தெய்வீக அறிவும் தூய ஞானமும் தூய விவேகமும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் நாடிகளையும் சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி அதில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, பூமி தேவி, தயவு செய்து நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम्
समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्थूलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने
शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கியும் வலது கை பூமி தாயின் மீது வைத்து கவனம் மட்டும் நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் இடநாடி சுவாமினியான ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு எங்களின் ஆத்மாவை எங்களுள் தயவு செய்து உணர வைத்திடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கியும் இடது கை ஆகாய மார்க்கமாக வைத்து கவனம் மட்டும் நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் பிங்களா நாடி சுவாமினியான ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர வைத்து அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் எப்பொழுதும் உண்மையும் எங்களின் செயல்களில் தர்மமும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நமது மைய நாடியில் வைத்திருப்போம். தாயே, எங்களின் சுஷுமனா நாடியின் சுவாமினியான ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मि नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मि नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मि नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर्महालक्ष्मि नमोऽस्तु ते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेद्भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக
நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே குண்டலினிமா, தயவு செய்து தாங்கள் எங்களின் அனைத்து சக்கரங்களின் வழியாக எங்களின் சகஸ்ராராவிற்கு வருகின்ற பொழுது நாங்கள் எங்களின் ஆத்மாவை இறைவனோடு இணைந்த அந்த பரிபூரணமான ஆனந்த நிலையை உணர்வதற்கு எப்பொழுதும் நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் கவனத்தை எப்பொழுதும் தூய்மையோடு வைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாங்கள் மேல் எழும்பும் பொழுது எங்களுள் ஏற்படுத்துகின்ற அந்த ஒளியை உணரும் அளவிற்கு எங்களின் தியான நிலை இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நம்முடைய இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும், நான் என்ற அகங்காரத்தையும் கோபத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான வெப்பத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் உடல் உஷ்ணத்தை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை நடு இருதய சக்கரத்தில் வைப்போம். தாயே ஜெகதம்பா, தாங்களே இப்பிரபஞ்சத்தின் தாயாவீர். ஸ்ரீ துர்கா மாதாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பயத்தையும் சஞ்சலத்தையும் அகற்றிவிட்டு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தருகிறீர்கள். தாயே, எங்களின் இருதய சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் அன்பு, கருணை, இரக்கம் அனைத்தையும் உணரும் அளவிற்கு நாங்கள் பரிசுத்த இதயத்துடன் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் நிலைத்திருக்க தயவு செய்து எங்களை தூய ஆத்மா என்கின்ற உணர்வோடு இருக்கும் சகஜ யோகிகளாக எங்களை மாற்றுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் பொறுப்புணர்வும் இனிமையும் அமைதியும் ஞானமும் உள்ள சகஜ யோகிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ சிவ தத்துவமும் ஸ்ரீராம தத்துவமும் நிறைந்திருக்கவும் அதன் மூலம் நாங்கள் தங்களின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கவும் தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனம் முழுமையும் நம்முடைய சகஸ்ராராவில் வைத்திருப்போம். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு வருவோம். கவனம் மெதுவாக சற்று மேலே கொண்டு செல்லுவோம். எவ்வித எண்ண ஓட்டங்களும் இல்லாத சந்தேகமற்ற நிலையில் நாம் தியானத்தில் இருப்போம். எவ்விதமான கவனச்சிதறல்கள் இல்லாமல் நம்முடைய ஆழ்ந்த தியான நிலையில் நாம் நிலைத்திருக்க அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் தியானத்தினுள் நாங்கள் ஆழ்ந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மூன்று மகா மந்திரங்களை கூறுவோம்.
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதய தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். நேற்றைய தொடர்ச்சி. First, see their vibrations, see their caliber. Caliber is the only way you can judge how much attention is to be paid, what is to be done. For some people, it's so obvious, and some people go on arguing with you. But all of them now are good Sajogis, despite the fact they argued quite a lot with me to begin with. Now they are very good Sajogis. But now time has come for you to have a quick result, and you will meet people who will be very good. I'm sure you'll meet all of them who are in England, and you will be able to manage that. Your ways, your methods, your styles will convince them. Today only Dr. Banwas told me that many people are getting interested now in Sahaja Yoga because they can see the change that comes in, the transformation, the confidence, everything that they see. So you should not try to force Sahaja Yoga on anyone. It's better that you see their caliber. Caliber is very easy to make out. You just say it and it is there. They know, yes, that's it.
Any other question? You talk about sympathy and compassion towards other Sahaja who have problems, who have some negativity in them. I can't. Was it? Clearly I didn't hear. You also didn't hear us. Shrimati, Huh. could you speak about sympathy and compassion towards other Sahajogis who have problems with negativity? Ah. Now, sympathy and compassion. Sympathy doesn't get involved, then it's compassion. Sympathy, means share, pati means pathos. If you want to share the pathos of another person, then you are sympathizing with that person. Now supposing somebody's husband is dead. Now that person is crying a lot. Now you also go and sit down and cry louder than her. Then people will ask, did your husband die or her husband die? No, I'm just showing sympathy, This is lip sympathy, of course. Another is maybe the heartfelt sympathy. When it is heartfelt, then you don't cry. Then you develop the opposite force to put that person right. What do you say to that person? You should say, see, now if you are born, you are going to die. Everybody is going to die. That's the system. Now two persons never die together. This gentleman who has died now is your husband, all right. But now if you start crying like this, he won't have any peace. He'll be hovering around you. And he might be in limbo, waiting for you to come there. Or something like that. So no use crying over him. On the contrary, you should say, I'm all right. Don't worry about me. I'm all right. Get your realization as I've got it. This is the opposite force that you put. This is a real way of helping that person. But the compassion is very different. Compassion just flows. It doesn't say anything. Even you don't see me. Even if you are in the hospital, you know I'm with you. It works. Even if you just think of me, it works. Even if you make some mistakes, you know Mother will forgive. That's compassion. Compassion is just flow. You don't talk about it, don't say anything. It just flows and covers you completely. And you enjoy that. That's compassion. It works. Sympathy doesn't work. Compassion works. It suits you. It's a very beautiful touch of love, affection, kindness, protection. And you feel so confident that you are under the protection of the divine. So this compassion has not to be shown or to be dealt with. Now supposing another Sahajogi is having a problem. We have only two problems. As I say, how many turns there are in London? Only two, left or right. In the same way, there are two problems, either left or right. If it is the left one or the right one, you know, right one you have to beat with the shoes, that's all finished. You don't have to go and say anything to the person if he has right problems.
Now, if he has the left problem, what do? You need not go and talk to that person. You have a bandhan. You can burn the name, you can do what you like. But you need not face the person. You need not tell the person that I am helping you. I am trying to do something for you. That's wrong. That's ignorance. You don't have to say that. It just works. It has to work by itself. But I don't tell you that I am going to help you in any way, do I? Nothing of the kind. Wherever you are, you know I am with you. All the time. In the same way, this compassion will work whether you are sitting down here, if you are beating somebody with shoes, that person will come round. So there are only two problems. One is the left or the right. If you try to sympathize with any one of them, you are in trouble. So best thing is not to directly help them, but indirectly. Not to tell them that you are helping. Not even mention it to them. The concern is the point. The concern about a person. Your attention should go there. Your attention is very active. It's a very powerful thing you have got now. Your attention acts. Just put your attention to that person with a concern, but no involvement. That is compassion. You have got it. You have got the power of compassion in your attention now. You haven't used it. Without taking any credit for it, without showing it, without confronting it, just inside yourself, you feel it. It will work out. But for that, you have to cleanse your own attention. That's very important. If your attention is loose type, if your connection is not all right, then it won't work out. But if you have that kind of an attention, which is silent, which is witnessing, which is not involved, it's dynamic. It works. All of you have to become like me. I'm sure you all can. And achieve that caliber of compassion. All right? Do you follow now? Thank you. Any other question, Hester? No? Dania has any questions? You never had them. Anybody else? Jason? None? Questionless people, I tell you. Best way is to enjoy others. Best way is to enjoy yours. And to enjoy yourself is to laugh at yourself. That's the best way. Address yourself. You, mister, now, come along. This is ego, I know. That's it. That's the one. No. Not me. I've had enough of it. That's how you enjoy yourself. And enjoy others seeing their good points. Sweet things they do. Very sweet things. Don't have to say anything. We had 71 marriages, you can believe it. And I looked at the brides and they were all looking at me from the angles, you see. And their eyes were telling the story of their love and gratitude. And I don't know what all they said. I was just watching them when they're walking with their garlands in their hands, slowly. The sweetness, the beauty of their feelings.
Very slowly they were walking. And then I saw the boy standing there, looking at me with tremendous feeling of oneness. You see, this cannot be enjoyed otherwise. Even with the body you cannot enjoy. Supposing you rub your hand, you won't enjoy that much as you enjoy other people, other Sahajogis. And then the friends doing the leg pulling also I enjoy. The way they talk to each other I enjoy. Everything's so enjoyable. It doesn't hurt anyone, it doesn't trouble anyone. You are here to enjoy. God has created this universe for you to enjoy. So only thing is that you must improve your attention. Cleanse your attention by meditation. Always think of good things, not of bad things. You should not react too much. Just be within yourself. See for yourself, witness everything. And you'll be amazed. You'll see beautiful points, beautiful things all around. So much of beauty which we are losing because we cannot see it. So that deep penetrating attention of concern will solve all the problems, I'm sure. But open your heart doesn't mean that you go and hug somebody and kiss somebody 10 times. It doesn't mean that at all. On the contrary, it can be quite embarrassing, Any other question? I had a problem there. See, they arranged a program for me to speak to the young presidents organization, the presidents of big organizations, business organizations. And I had to speak to them. And one of the lady, of course, the questions were very good and everything was over. And later on she says, but I can't believe it because she's not at all serious, you see. And I laughed and laughed and laughed with that. I said, now I cannot be serious anymore. I was too much. But there's so much joy bubbling out, how can you be serious? This is the idea of a saint, that he should be very serious, stern, going out with a stick in his hand all the time, hitting everyone on the head. So, any other question, Bhagwan? No. We must have a hall here, big hall we should buy somewhere. We should be able to buy. I'm thankful to people who are working on Shuddhi camp, but I think we must hurry up now. People are coming for Guru Puja. I told them we'll have it in Shuddhi camp. And otherwise, if it is not ready, we'll have to change the venue. So everybody must go and work it out. I think it's important. We have money, we have no problem on that. We have to have a nice, grand, beautiful a seminar before Guru Puja. And there are many coming here. We'll meet all of them. It will be a very nice time. A real festival we'll be having. So it would be better that all of you combine together and work it out, and also give different work to different people, and they should all try to organize it in a beautiful way, that there's no quarrel, nothing. But you'll see people, you'll say, oh, this is the room I would like to have for my wife. Things like that. It's all stupidity. This is the glass for me. I can't give it to you. All such stupid things will be there.
And I think for such people we should say you are not for Guru Puja, better not be here. Everybody doesn't deserve to be there. That's you should find out. That what sort of people they are. If they are fighting for all these little things, it's best is to tell them that, sorry, we better not come for Guru Puja. So the most important thing is that in Guru Puja we have to receive a special capacity to be a Guru ourselves, a special intelligence, a special understanding, a kind of a wisdom which gives you discretion and the ability to argue out things. That will enhance your personality. A beautiful, dignified personality can be created within yourselves. So for that you have to be there with all that dedication and understanding about yourself. So I'm looking forward to this Guru Puja, and everybody has to write. Now for Sahasrara Day they are working so hard. The people from Australia have printed so many posters all over the world. They have sent it to you also, the posters of Sahasrara Day. Have you brought it? No? You haven't shown them. So next time you must show all of them. They should see that what they have done, how much. And you must, we have nothing like a news from there and this thing. But all this can be discussed among yourself, and you should know about each other, what's happening where, and what ashram is doing, what is the special work they are doing, and what is the new thing they have discovered. All sorts of things you can find out from each other, and you can tell others also. This is how you keep in communication with each other. Oh, there's a very good news that Dr. Rai, who is the Dean of the Faculty of Physiology in Delhi University, started a research work on the comparative study of Sahajogis and others as far as the physiology is concerned. And he's found out that the people who are not Sahajogis have a very low resistance for diseases. The skin resistance is less, and so many things is found out. And he has put it on, he's tabulated the whole thing. And that is being now approved by the government and is now published, going to be published also. In the same way, you see, we are thinking of having a research here done for people in Shudi camp, so that we can also publish something like that with the research. That so far you see so many have been cured, so many got rid of their addictions, so many got rid of their mental problems, so many things happened. But we haven't yet recorded it, we have not put it properly on the record. Now this is what we are going to do now. Anybody who has achieved something or has felt better or has been cured or something like that must give it in writing to these people so they record it. Because you see, in these modern times they want everything in black and white. So that could be done very well here in England. Another thing I was thinking, that now Nirmala Yoga has stopped there because of this problem of foreign exchange. So what we can do is to have a Nirmala Yoga published in India and sent here, and you can print it here and sell it here, so that the foreign exchange problem doesn't come in. Because foreign exchange is such a problem in that country, you have to have a proper a committee, this, that, all headaches. So you can sell them here and distribute them here. It's very easy, and Paul can help you there. Paul, can't you? Yes. So it's all. We get the Nirmala Yoga done there, and just the copy sent here, translated. You can also add to it, you can also put something into it, and some things from there and some things from here. You can distribute it to all the centers here, and we can start like that. Because they created a big problem out of that last Nirmala Yoga, so I have just stopped it. Because you see, we are not very good at human laws, I think. Sometimes we make
mistakes, and I don't want you people to be caught up into these human laws. So you have to be careful. We can do it. I think we can do it. And as England is the heart, it has to circulate everything. But the hearts must open out. The conditioning is very bad here. You see, that you are told that you should not express your feelings, you should not say anything, you should be very poised, you should not talk about your feelings. That's not so in Sahaja. This is the heart, and heart must speak, heart must say. You must know how to say that you love others. It's very easy to say, I hate. It's very difficult for people to say, I love you. Because they're afraid. They fear that if you commit like this, oh, so you loved me, so do this for me. You loved me, so do this for me. How dare you say you loved me? If you have loved me, you must do all this and you must give this. We had some surgeries like that. They were abusing me also, that you said you love us, then why don't you do this for us? Then it becomes a demanding love. Any other question anywhere? What's happening, John, about your priesthood? They're getting quite exposed. Exposure is the only way. But still nothing goes into the heads of the people. They are so egoistical. Nobody wants to accept that it's all exposed now. They know this is fanaticism, this is nonsense. But still they go on with it. What to do? Beautiful children you have here. How many are new people who are seeing me for the first time? Raise your hands, please. You all look little serious. Still rather serious. Shouldn't be serious at all. Good, nice. Look at the children. He's just hitting the head. Who's the child crying there so much? Whose child? Yes, ma'am. Huh? This child? What's the matter? Must be hot. Take out the sweater. Huh? Only the people. Oh. I think it must be hot for the child. And they feel very thirsty also. You see, these are places where you don't have any humidity much. So they feel very thirsty also in such places, I think. All of them cry the same, whether they are Indians, English, anything. From their crying, you can't make out what race they come from. Now better. Have you got some water or something? See? You must understand your children. They won't cry without a reason. They are all realized souls. Thank you. Thank you very much.
Anything else? I wanted to ask if I have to work in a very negative situation, how best to cope with it? Can you see? How can you best cope if you have to work in a negative situation? In your office? Job. Yes. Negativity in the office? Yes, you might. You see, all the negativity has also an aspect which I call is ridiculous and humorous. So anybody who is negative or anything, you watch it, see for yourself. Don't get involved. Just see which part it is. It is ridiculous or it is humorous. Then you won't be serious about it. Saj yogis have a sense of ridiculous. They understand what is ridiculous is. Also they understand what is humorous or what is stupid. So just see that. It is stupid, all right, let it, doesn't matter. What can you do? These children are growing so fast, They're so becoming all tall girls and all that. I'm just trying to make them out one after another. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையினுடைய மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.